நீங்கள் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஃபில்லிங் என்ன பண்ணலாம்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இதெல்லாம் பேஸ்மெண்ட் ஃபில்லிங்கான ஐடியா மட்டும் இல்லாமல் ஆல்டர்னேட்டான விஷயங்களையும் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பேஸ்மெண்ட் ஃபில்லிங்க்கு பெஸ்ட்டான விஷயம்னா ஆத்து மணலும் எம்சாண்ட் தான். நான் ஆத்து மணல் பயன்படுத்துறேன்னா எனக்கு 40 யூனிட் குவான்டிட்டி தேவைப்படுது. அதுக்கு 3,20,000 ஆகும். எம்சாண்டில் பண்ணும்போது 2,80,000 ஆகும். இவ்வளோ அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மணி கிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். ஆத்து மணலை கம்பேர் பண்ணும்போதும் எம்சாண்டை கம்பேர் பண்ணும்போதும் இது காஸ்ட் வைஸ் கம்மி தான். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆல்டர்னேட்டான இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் சில்ட் ஃப்ளோ. பேஸ்மெண்ட்டுடைய ஹைட்டு 5 அடிக்கு மேலே போகுதுங்கிறப்போ அதை நம்ம சில்ட் ஃப்ளோராக கொடுக்கலாம். சில்ட் ஃப்ளோர் கொடுக்கும்போது ஃபுல் கார் பார்க்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது கிராவல் ஃபில்லிங்கை விட சில்ட் ஃப்ளோர் கூட தான் வரும். பட் உங்களுக்கான யூசேஜின்னு பார்க்குறப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் யூடியூப் சேனலில் சூன்லி அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.